ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்கப்பா? டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டிங்களா? நானும் டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டேன். பூ வாங்கிட்டு வந்து எல்லாம் கட்டி வச்சாச்சு. சாமிக்கு விளக்கும் வச்சாச்சு. இப்போ வந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னா, நான் முருங்கைக்கீரை கிடச்சிச்சு மார்க்கெட்டில், வாங்கிட்டு வந்திருக்கேன். எவ்வளோன்னு சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கப்பா, கீரை வந்து ஒரு கட்டு 10 ரூபான்னு கொடுத்தாங்க. கொஞ்சம் சின்னசாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு போதுன்றதுனால நான் 2 கட்டு வாங்கியிருக்கேன். இப்போ இதை கிள்ளி வைக்கணும். நாளைக்கு காலையில் இது சமைக்க போகிறேன். நான் முருங்கைக்கீரை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. நான் வந்து கொஞ்சம் எடுத்து காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலான்னு இருக்கிறேன். பார்க்கலாம், காலையில் எனக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி செய்வேன். இப்போ கீரையை கிள்ளி வைக்கணும். மேலே துணி காயுதுன்னு வாங்க போய் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிளைமேட் எப்படி இருக்குன்னு. மழை நல்லா வரும் போல் இருக்குது. பாருங்கள், நான் தம்பி இது ஒயிட் ஷர்ட்டும் ஃபேண்ட்டும் துவைச்சி போட்டேன். காலையில் மேட்டெல்லாம் துவைச்சி போட்டேன். காற்றுக்கு பறந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை வரும் போல் இருக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. பாருங்கள், மழை இறங்குது நல்லா. தெரியுதா உங்களுக்கு? நாளைக்கும் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது எனக்கு. போயிட்டு வந்து தான் நான் காலையிலே பூஜை பண்ணிவிட்டு போகணும். அப்புறம் அடுத்த வாரத்துலேருந்து கொஞ்சம் எப்பயும் செய்கிற மாதிரி எல்லாம் செய்யணும். நீங்கள்லாம் எப்படி செய்வீங்க என்னன்னு சொல்லுங்கள், ஓகேவா? நான் அன்றைக்கி சொல்கிற மாதிரி தான். என் மனசில் என்ன தோணுதுன்னா, நான் வந்து எப்பயுமே வந்து ஒருத்தர் செய்கிறாங்கன்னு நான் எதையும் செய்ய மாட்டேன். நான் எப்பயுமே செய்கிறபடி தான் நான் சாமியை வழிபடுவேன். ஒருத்தர் செய்கிற மாதிரி செஞ்சால் செய்யலாம் அப்படின்னு நினச்சாக்கா எனக்கு அது செட் ஆகாது. அதனால் நான் எப்பயும் போல் நான் சாமி எப்படி கும்பிட்றேனோ, எந்த வழிமுறையில் நான் எண்ணெய் வச்சு கும்பிட்றேன், எப்படி கும்பிட்றேன் அப்படின்றத தான் நான் செய்வேன். எனக்கே ஆசையாக தான் இருக்கும். இந்த யூடியூப்லலாம் பார்த்தோம்னா, வீடியோலலாம் பார்க்குறோம் இல்லையா, அவங்க அப்படி செய்கிறாங்க, அவங்க இப்படி செய்வாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் செய்யணும்னு ஆசை தான். ட்ரை பண்ணியும் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து அது எனக்கு செட் ஆகிறதில்ல. அதனால் நம்மளுக்கு உண்டானது என்னமோ, நம்ம என்ன செய்கிறோமோ அதை படி மாமூலாக செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்தாச்சு. அதனால் நான் எப்படி செய்கிறேன், நான் என்ன பூஜை பண்ணுறேன் அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேவா? என்னவோ போங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் இல்லை அப்படின்னு. கண்டிப்பாக அதெல்லாம் இருக்குது. அதை வந்து நம்மளுக்கு தெரிய வைக்கிறாரு கடவுளை. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் மெயின். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதிலேருந்து வெளியே வரணும். இல்லை இதனால தான் அது, அதனால தான் இது அப்படின்னலாம் நம்ம அப்படியெல்லாம் நடக்காது, அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு நம்ம யோசிக்கிறவங்க நிறைய பேர் யோசிப்போம். ஆனால் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு சிலருக்கு, எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்பலை, என்ன மாதிரி சில பேருக்கு அது கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அதனால் அதன்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போவோமே. நம்ம வாழ்கிற வாழ்க்கையவே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனாலே போதும். புதுசாக ஒரு பாதையிலையும் புதுசாக ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போக வேண்டாம் அப்படின்றது கடவுள் நம்மளுக்கு சொல்லும் போது அதை கேட்டுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்பயும் போல் நம்மளோட வேலையாகட்டும், நம்ம செய்கிற பழக்க வழக்கங்களாகட்டும், நம்ம என்ன வழிபாடு பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம் அப்படின்றத படி நம்ம போயிட்டுருக்கணும். நம்பன்னு சொல்கிறது தப்பு, நான். ஏன்னா எல்லாருக்கும் இது நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் செய்யும் போது நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு அது செட் ஆகாது. அதனால் நான் எப்பயும் போல் என்னோடய பாதையிலேயே நான் போகிறேன், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி நான் பெருசாக ஒன்றும் எதையும் பார்த்தெல்லாம் நான் எதுவும் பெருசாலாம் ஒன்றும் செஞ்சதில்லை. நான் நிறைய வந்து கும்பிட்றது வந்து அம்மனையும் சிவனையும் தான் நான் நிறைய கும்பிடுவேன். முருகனை வந்து நான் இப்போது கொஞ்ச நாளாக தான் கும்பிட ஆரம்பித்தேன். அந்த விஷயத்தையும் உங்களுக்கு நான் சொல்லணும். என்னென்னா, அதை எப்படி நான் கும்பிட ஆரம்பித்தேன்னா, எங்கள் சின்ன பையன் நடுப்பையன் கும்பிடுவான், முருகரை நிறைய கும்பிடுவான். அப்போல்லாம் கூட நான் முருகரை அந்த அளவுக்கு நான் கும்பிட்டது கிடையாது. சொல்லப்போனால் இந்த வீடியோங்களில் பார்த்து தான் அதை நான் ஒத்துக்கணும். நிறைய வந்து வீடியோங்களை பார்த்து இவங்க இப்படியெல்லாம் செய்கிறாங்களே, அப்படி செய்கிறாங்களே அப்படின்றதுனால தான் நான் வந்து முருகரோட வழிபாடு நான் ஜாஸ்தி பண்ண ஆரம்பித்தது. அதுவும் எப்போன்னா இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே தான். அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் எனக்கு இது இல்லை, பயம் இல்லை.
நான் வந்து முருகரை வந்து வழிபட்டது இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே தான் நான் வழிபட ஆரம்பித்தேன் முருகரை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து அம்மனையும் சிவனையும் மட்டும்தான் நான் வழிபாடு பண்ணுவேன். அது இப்போ அந்த ஒரு வருஷமாக நிறைய நான் ஈடுபாடோடு பண்ண விஷயங்கள் வந்து முருகரை கும்பிடுறது தான். அதில் நான் ஒன்றும் இதாக சொல்ல கிடையாது. அதுவும் நம்மளுக்கு அதான் நான் இப்போ வந்து என்னென்னா இந்த நிறைய இந்த விரத வழிபாடுகள் அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு எப்பயும் போல் நம்ம முருகருக்கு என்ன விளக்கேற்றுறோமா, பிரசாதம் வைக்கிறோமா, அந்த மாதிரி செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏன்னா அது ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் எனக்கு. அதனால் வேறு ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. அதில் ஒரு சின்ன ஒரு மன கஷ்டம், மன வருத்தம் அப்படின்றதுனால நம்ம ஏன் அதன்னா நான் வந்து இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கே வந்து இந்த மாதிரி எங்கள் மூத்தார் பையன் இறந்துட்டதுனால எனக்கு அதில் ஒரு சின்ன ஒரு மன வருத்தம். எல்லாம் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு நான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு விரதத்தை முடிக்கிற டைமில் எனக்கு இந்த மாதிரி ஃபோன் வந்துருச்சு. விளக்கு வைக்கக்கூட முடியாமல் போயிடுச்சு. அன்றைக்கி சாயந்தரம் 9 நாள் நான் விரதம் இருந்து எல்லாம் செஞ்சு பண்ணி அப்படின்னும் போது மனசுக்கு ஒரு சின்ன ஒரு நெருடலாக ஆயிடுச்சு. சரி, இவ்வளோ நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம், சாதாரணமாகவே கும்பிட்டுட்டு போயிடலாமே, சாதாரணமாகவே நம்ம செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்றதுனால நான் அதுதான் ஒரு சின்ன வருத்தம். மற்றபடி வேறு எனக்கு ஒன்றும் பெரிய ஏமாற்றம் வந்துருச்சு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தோமே, இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் நடந்துருச்சு அப்படின்றது தான். அதில் அப்போவே நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். நம்மளுக்கு வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறாரு முருகர். அதனால் நம்ம நார்மலாக எப்பயும் போல் கும்பிட்டுட்டு நம்ம எப்போ என்ன செய்ய போகிறோம், என்ன செய்வோமோ அதை மட்டும் செய்யலாம் அப்படின்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன். இது எனக்கு நடந்த விஷயம் மட்டும்தான். உங்களெல்லாம் நான் எதையுமே சொல்ல கிடையாது, உங்களுக்காகவும் நான் எதுவும் சொல்ல கிடையாது. என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள், நான் கிராஸ் பண்ணி வர ஒரு சில விஷயங்களை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் நல்ல மாதிரியாக நீங்கள் கும்பிடுங்க, எல்லாருமே கும்பிடலாம், எல்லாருமே செய்யலாம். ஆனால் நான் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினச்சிட்டேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நான் கும்பிடுவேன், எப்பயும் போல தான் கும்பிடுவேன். ஆனால் நிறைய வந்து இந்த விரதம் 9 நாள் விரதம் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாமே அப்படின்றது ஒரு சின்ன மனசுக்குள்ளே தோணுச்சு. அதையும் அவர் தான் தோண வைக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். துணி எடுத்துகிட்டு போகலாம், மழை இறங்கிடுச்சு பாருங்கள். ஒன்று விட்டாக்க எல்லாம் நனைஞ்சு போயிடும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா?